திருக்குறள் கதை குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான். அருள்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவன் ரொம்ப ஆசையா ஒரு மரத்தேர் பொம்மைய செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சமையலறையில இருந்து சூடான இனிப்பு வாசம் வந்ததும் வேலைய அப்படியே போட்டுட்டு ஓடிப்போய் நிறைய இனிப்புகளை சாப்பிட்டான். திடீர்னு வெளியில மேளச்சத்தம் கேட்டதும் சாப்பிட்டதை அப்படியே போட்டுட்டு வேடிக்கை பார்க்க ஓடினான். இப்படி கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு தன் இஷ்டத்துக்கு அலைஞ்சதால அவனால அந்த பொம்மையை செஞ்சு முடிக்கவே முடியல. இதை பார்த்த தாத்தா அருளை கூப்பிட்டு தன் கையில இருக்கிற 5 விரல்களை காட்டினார். அருள், நம்ம உடம்புல இருக்கிற கண், காது, மூக்கு, வாய், மெய், இந்த 5 முரட்டு குதிரைகள் மாதிரி. அதுங்க போன போக்குல நாம போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த 5 புலன்களையும் நாம தான் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு சரியான பாதையில செலுத்தணும் அப்படின்னு தாத்தா விளக்கினார். தாத்தா சொன்னதை புரிஞ்சுகிட்ட அருள் தன் மனசை கட்டுப்படுத்தி மறுபடியும் பொம்மையை செய்ய ஆரம்பிச்சான். இப்போ மறுபடியும் இனிப்பு வாசம் வந்துச்சு. ஆனா அருள் கவனம் சிதறாம தன் வேலையிலேயே குறியா இருந்தான். வெளியில திரும்பவும் வேடிக்கையான சத்தம் கேட்டுச்சு. ஆனா அருள் அமைதியா பொம்மை செய்யறதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தினான். தன் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தினதால அருள் ஒரு அழகான மரபொம்மையை செஞ்சு முடிச்சான். தாத்தாவுக்கு ரொம்ப பெருமை. இதைத்தான் திருவள்ளுவர் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ் வார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். அதனால குட்டீஸ், 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி நல்ல வழியில நடக்கிறவங்க வாழ்க்கையில எப்பவும் உயர்ந்த இடத்துல நிலைச்சு நிப்பாங்க.